நெறைய பேர் வெளிய போகும்போது, நீங்க சேர்ந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். ஈவேராவை என்னைக்கு தொட்டாரோ, அன்னைக்கே நான் வந்துட்டு எனக்கு வந்து அண்ணன் மேல ரொம்ப பாசம் வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப பற்று வந்துச்சு. பற்று, பாசம் எல்லாமே பரவாயில்லடா. நம்ம ரொம்ப நாளா வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். பிதாமகன் மாதிரி கட்டமைச்சு வச்சிருக்குல்ல ஈவேராவை. அவங்கெல்லாம் அன்னைக்கு கையை காலம் வந்து அப்படியே துடிப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி துடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனலில் இட்ட புழு போல துடிப்பார்கள் அவர்கள். இது செய்தி அருள்ராம்ன்றவர் கட்சியில் சேர்ந்துட்டாரு. அவர் ஏன்டா சேர்ந்தாருன்னு ஒரு பேட்டி எடுத்து போட்டு பாருங்களேன். ஈவேராவை தொட்டார், அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது, ஐ வெரி லைக் இட்ன்ற மாதிரி சொல்லுவார். புரியுதா? ஈவேராவை தொட்டதுனால வந்து அவருக்கு பல நன்மைகள். அவருக்கு அண்ணனை வந்து நினச்சதை செஞ்சிட்டாரு. இதனால இன்னும் எதிர்ப்பு வந்து வருது. அந்த எதிர்ப்பு வரும்போது அதையும் சேர்த்து சமாளிக்கிறதுக்கு நாமெல்லாம் கூட இருந்தால் நம்ம ஒரு முன்னெடுத்த விஷயத்தை அவர் கொண்டு போயிருக்கும்போது அதனால அது பாதிப்புகள்லாம் வரும்போது நம்மளும் கூட இருந்தால் நல்லது அப்படின்ற அடிப்படையில் தான் நான் அது உள்ளே போனதுக்கு காரணம். திரு சீமான் வந்து பிஜேபி மேலே ஆகிட்டாரு, பெரியாரே பேசிட்டாரு, அதனால தான் நாங்கள் கட்சி பேட்டி விடுறாங்க. அவங்களும் உங்களுக்கு கண்டு இல்லையா? சரி, அவங்கெல்லாம் வந்துட்டு பாவம் அப்பாவிங்களாம் தெரியுறாங்க. எனக்கு கண்ணில் தெரியுது. அவங்கெல்லாம் பாவம் அரசியலே புரியாத ரொம்ப அப்பாவிகளாக தெரியுறாங்க. தமிழர் இல்லாதவர்கள் மிகப்பெரிய அளவில் கோல வச்சு தமிழ் ஆட்சி, தமிழரோட உரிமைகள் எல்லாமே பறிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் எதிர்த்து தான் ஒரு அரசியலுக்கு வந்தீங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு கதாநாயகனாக பிதாமகனாக இருந்த ஒருவரை அவர் எதிர்த்தா நீங்கள்லாம் கைதட்டி வரவேற்கணுமா? அதை போய் நீங்கள் ஒரு காரணமாக சொன்னீங்கன்னா அரசியலில் நீங்கள் இன்னும் வந்துட்டு தேராத பச்சிலம் குழந்தைகளாக நீங்கள் இருந்துள்ளீர்கள் என்று நான் சொல்கிறேன். மாணவங்களும் வெளில போகிறாங்க. சகோதரி காளியம்மாள் போடுறதுலாம் வெளியே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு எல்லாரும் போகிற டைமில் வந்து நீங்கள் என்ன பயன்? காளியம்மாலாம் வெளியே போயிட்டாங்களே, நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்து என்னோட பலம் எனக்கு தெரியும். நான் காளியம்மாவோட சின்னாலும் கிடையாது, நான் வந்து காளியம்மாவோட பெரிய ஆளுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கட்சிக்காக வந்து உழைத்தவர்களை நம்ம வந்து எக்காரணம் கொண்டு நம்ம விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து அண்ணன் சீமானுக்கே வந்துட்டு வரணும். உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவரும் தற்பொழுது தன்னை மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைத்துக் கொண்டவருமான திரு கந்தசாமி அதியமான் அவர்கள். அண்ணா வணக்கம். 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 நாம் தமிழ் கட்சியில மறுபடியும் நீங்க சேர்ந்ததுக்கான காரணம் ஏன்னா இப்பதான் நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வெளியே போகும்போது நீங்க சேர்ந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். நான் வந்து இந்த இடத்த வந்து இந்த மற்றவர்கள் பிரிந்து போகிறது, அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒழிச்சு கட்டணுன்ற அளவில் வந்து மிக தீவிரமாக வந்து திமுக அரசு செயல்படுறது, இந்த மாதிரிலாம் வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து மொத்தமாக நான் ஒரு கழுகு பார்வையில் பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தா ஒரு கட்சியில் எல்லாருமே வந்து இந்த கட்சியில் அந்தந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போவாங்க. குறிப்பாக அந்தந்த நாம் தமிழர் கட்சியிலலாம் யார் பிரிஞ்சு போனாலும் வந்து ஒரு செய்தியும் ஆகாது. முன்னாடியெல்லாம் யாரும் செய்தி, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா தொலைக்காட்சியும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இந்த இவர் பிரிந்து விட்டார், அவர் பிரிந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போடுறது ரொம்ப கொஞ்சம் வந்து அதிகமாக தெரிஞ்சுது எனக்கு ஒரு விஷயம். அப்போ அந்த அதிகமாக தெரியும் போதே எனக்கு யோசிக்கிறேன், அப்போ இந்த பிரிஞ்சு போகணுன்றத வந்து நோக்கமாக கொண்டு பல ஊடகங்களுக்கு வந்து உத்தரவே பிறப்பிச்சிட்டாருங்க உலருக்கு திமுகலேருந்து. யார் பிரிஞ்சு போனாலும் விடாதீங்க. அப்போது அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனால் விடாதீங்கன்றவங்க பிரிஞ்சு போகிறதுக்கும் சேர்த்து வழி வகுப்பாங்க. சரியா? அந்த கட்சியிலேருந்து நீ ஏன் இருக்கிற, இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் சொல்கிறாங்க வந்து பிரிஞ்சு போனால் இவ்வளோ தரோம் அவ்வளோ தரோம், அதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போது அது வந்து இந்த இவர்களோட செய்தியை வந்து அதிகமாக காட்டுறதுன்றது ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நடக்காமல் இப்போ நடக்குது. ரெண்டாவது வந்து ஈவேராவை கையில் ஈவேராவை தொட்ட பிறகு தான் ஈவேராவை ஒரு மண்ணு அப்படின்னு போய் நிறுவிட்டார் அவர். சரிங்களா? அவர் ஈவேராவை என்னைக்கு தொட்டாரோ அன்னைக்கே நான் வந்துட்டு எனக்கு வந்து அண்ணன் மேலே ரொம்ப பாசம் வந்துருச்சு. ரொம்ப பற்று வந்துச்சு. பற்று, பாசம் எல்லாமே பரவாயில்லடா. நம்ம ரொம்ப நாளாக வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவர் எனக்கு கொஞ்சம் சில நேரம் நம்பவே முடியல. அன்னைக்கு அந்த முத வந்து ஒரு ஈவேராவை பற்றி பேசும்போது இவர் தான் பேசினாரா, என்னடா அது அப்படின்ற மாதிரி
அப்போ பார்த்தேன் நான் ரொம்ப தெளிவாக இப்படி பேசியிருக்கிறாரு. சரி ஒரு நாள் ஏதோ பேசிட்டாரு பார்த்தா தினம் போட்டு அடிச்சு நொறுக்கி இதே ஒரு வேலையாக பண்ணி அடிச்சு மண்ணுதான்றது ஒன்று நிறுவிட்டாரு. அப்போ வந்து ஈவேரான்ற ஒரு பிம்பத்தை அந்த ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை, ஒரு போலி பிம்பம், அது ஒரு மண். அந்த மண்ணை வந்துட்டு கல் சிலை போல கட்டமைச்சு வச்சிருக்கிறத வந்து உடைக்காமல் தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சியே பெற முடியாது. இது எப்படி பார்க்கணும்னா, நாம் தமிழர் வளரணும், நாம் தமிழர் வளர்ந்து அது அரசியலில் முன்னோக்கி போகிறதும். இப்போ நாங்கள் தனியாகவே இருந்தால் கூட இந்த ஈவேரா பிம்பத்தை உடைக்காமல் எங்களால் வளர முடியாது. சரிங்களா? நாங்கள் வந்து 2 பேருமே தமிழ் தேசிய அரசியல். அப்போது இந்த தமிழ் தேசிய அரசியலில் கொஞ்சம் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறவர் அவருக்கே வந்து அவர் என்னதான் பண்ணாலும் இந்த விஷயத்தை தொடாமல் அவரால் ஒரு காலம் முன்னேற முடியாதுன்றது என்னால் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போது இந்த அவரும் முன்னேறணும், அந்த அரசியலும் முன்னேறணுன்றது அவருக்காக கிடையாது, ஒட்டுமொத்தமாக இனத்தின் நன்மைக்காக. இப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்டா எப்போ வந்து இல்லை, இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ வந்து நான் வந்து இதை நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த இடத்துல வந்து அவர் போயிட்டார்ல, நம்ம நினச்சதை செஞ்சிட்டார் அண்ணன். சரிங்களா? இப்போ என்ன திடீர்னு சேர்றதுக்கு காரணம் வேணும்ல. அந்த ஈவேராவை தொட்டவுன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து இந்த எதிர் பார்ட்டிகள்கிட்ட அந்த பிதாமகன் மாதிரி கட்டமைச்சு வச்சிருக்குல்ல ஈவேராவை, அவங்கெல்லாம் அன்னைக்கு கையை காலம் வந்து அப்படியே துடிப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி துடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனலில் இட்ட புழு போல துடிப்பார்கள் அவர்கள். சரிங்களா? அந்த புழு போல துடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செம்ம காண்டேறி இவர் மேலே வந்து இவரை வந்து அழிச்சு ஒழிச்சு கட்டணும்னு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அதை 2012 கொலை மிரட்டெல்லாம் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் நான். இவருக்கு அடுத்து தாக்குதல் தொடரும், அந்த தாக்குதலை பார்க்குறோம். கட்சியிலேருந்து இவன் போகிறான் அவன் போகிறான் அப்படின்றதும், அந்த வருண்குமார் வந்து பேசுறது, பல்வேறு விஷயங்கள்ல ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுது. இப்போ நான் போட்ட கணக்குப்படி அதுவும் நடந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி தான் நடக்கும். அதே இது எனக்கு தெரியும். அந்த ஈவேராவை தொட்ட பிறகு நிறைய பேர் வந்து சீமான் நிறைய பேர் வந்து எதிரில் வந்து இப்போ இன்னைக்கு செய்தி அருள்ராம்ன்றவர் கட்சியில் சேர்ந்துட்டாரு. அவர் ஏன்டா சேர்ந்தாருன்னு ஒரு பேட்டி எடுத்து போட்டு பாருங்களேன். ஈவேராவை தொட்டார், அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது, ஐ எம் வெரி லைக் இட்ன்ற மாதிரி சொல்லுவார். புரியுதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவேராவை தொட்டதுனால வந்து அவருக்கு பல நன்மைகள் அவருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதி பேர் சொல்லுவாங்கள்ல, விஜய் கட்சிக்கு உள்ளவன் தான் அந்த நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ விஜய் கட்சிக்காரன் விஜய்க்கே வாக்களிச்சுட்டா அவருக்கு இவர் நிலைமை என்ன வருது, கொஞ்சம் குறைஞ்சிரும்ன்றதெல்லாம். இப்போ இந்த ஈவேராவை தொட்டதுனால எல்லாத்துலேயும் பலமாயிட்டாரு. அதனால வந்து நம்ம அண்ணனை வந்து நினைச்சதை செஞ்சிட்டாரு. இதனால இன்னும் எதிர்ப்பு வந்து வருது. அந்த எதிர்ப்பு வரும்போது அதையும் சேர்த்து சமாளிக்கிறதுக்கு நாமெல்லாம் கூட இருந்தால் நம்ம ஒரு முன்னெடுத்த விஷயத்தை அவர் கொண்டு போயிருக்கும்போது, அதனால அது பாதிப்புகள்லாம் வரும்போது நம்மளும் கூட இருந்தால் நல்லது அப்படின்ற அடிப்படையில் தான் நான் அது உள்ளே போனது காரணம். அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டா, என்னைக்கு திரு சீமான் வந்து திரு பெரியாரை வந்து கார்னர் பண்ணி அவரை வீழ்த்துவது தான் என் லட்சியம்னு சொன்னாரோ, அதனால தான் பிரிஞ்சு போன நீங்கள்லாம் இன்னைக்கு சேர்ந்தீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா. அப்போ 2 காரணம் இருக்கு. ஈவேராவை தொட்டதுக்கு வந்து ஒரு 80 மார்க்கு. சரியா? அதோட வந்து இந்த கட்சி ஒன்று இருக்கவே கூடாது, இருந்தால் நம்மளோட அந்த தமிழர் அல்லாத நம்மெல்லாம் வந்து கொட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, இந்த கட்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை வந்து அழிக்கிறதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து தொந்தரவுகள்லாம் கொடுத்தாங்கல்ல. அந்த தேவையில்லாமல் தொந்தரவுகள்லாம் கொடுத்த போது நீங்கள் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது நாங்கள் தூரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நாங்கள்லாம் எங்கள் அண்ணனை தொட்டா அவ்வளோதான் வெளியிலேருந்து பேசுறது வேற, ஆனால் பக்கத்திலே போய் நின்று பேசுறது வேற. அதனால வந்து நம்ம வந்து உள்ள கட்சியில் இணைவோம் அப்படின்றது தான் இதுக்கான பதில். பெரியார் அவர்களை வந்து திரு சீமான் வந்து ரொம்ப மோசமாக பேசுறதுனால அதனாலதான் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ குறிப்பாக இந்த கட்சியிலிருந்து வெளியே போகிறோம் என்ன சொல்கிறாங்க, திரு சீமான் வந்து பிஜேபி மேலே ஆகிட்டாரு, பெரியாரே பேசிட்டாரு, அதனால தான் நாங்கள் கட்சி வெளியே சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? வேறு அவங்கெல்லாம் வந்துட்டு பாவம் அப்பாவிங்களாம் தெரியுறாங்க, எனக்கு கண்ணில் தெரியுது. அவங்கெல்லாம் பாவம் அரசியலே புரியாத ரொம்ப அப்பாவிகளாக தெரியுறாங்க. சீமான் அவர்கள் வந்து இந்த கட்சியை கட்டமைப்பு இப்படி பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசிட்டாரு, ஆணவமாக பேசிட்டாரு,
ம். எங்களை ஒரு மரியாதை குறைவாக பேசிட்டாரு, இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. ம். என்ன ம். அந்த சொல்கிறவங்கெல்லாம் கூட வந்துட்டு அவர் பேசினாரான்னா ஒரு சில இடத்துல பேசியிருப்பாருன்னு நம்ம ஏற்றுக்கலாம். ம். 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 சரிங்களா? ம். ஆனால் நான் ஈவேராவுக்காக தான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னா, ம். தமிழர் கழகம்னு ஆரம்பிக்க வேண்டியதே திராவிட கழகம்னு ஆரம்பிச்சு, அந்த திராவிட கழகம்ன்றது வந்து அதை தொடர்ந்து தமிழர் முன்னேற்ற கழகமாக மாறாமல் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறினதும், ம். இன்னைக்கு முழுக்க வந்து தமிழர் அல்லாதவர்கள் மிகப்பெரிய அளவில் கோல வச்சு தமிழ் ஆட்சி, தமிழரோட உரிமைகள் எல்லாமே பறிச்சுக்கிட்டு இருக்கிறத ம். நீங்கள் எதிர்த்து தான் ஒரு அரசியலுக்கு வந்தீங்க. ம். அப்போ வந்து அதுக்கு ஒரு கதாநாயகனாக பிதாமகனாக இருந்த ஒருவரை அவர் எதிர்த்தா நீங்கள்லாம் கைதட்டி வரவேற்கணுமா? ம். அதை போய் நீங்கள் ஒரு காரணமாக சொன்னீங்கன்னா, அரசியலில் நீங்கள் இன்னும் வந்துட்டு தேராத பச்சிளம் குழந்தைகளாக நீங்கள் இருந்துள்ளீர்கள் என்று நான் சொல்கிறேன். இப்போ நீங்க இப்படி பேசுறீங்க. ஆ. திரு விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? ம். தமிழ் தேசியமும் திராவிடம் எனது கண்கள் ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. என்னுடைய கொள்கை தலைவர்ல முதல் தலைவரே பெரியார் தான் சொல்றாரு இல்லையா? ம். அவர் பேச தமிழ் தேசியம் உங்களுக்கு தெரியலையா? அவர் எனக்கு பச்சை குழந்தை. விஜய்யா அவர் உங்களை விட வந்து எவ்வளவோ அனுபவங்களை பார்த்துருக்காரு. அடடடடா, அவர் மாதிரி என்னால் நடிக்க முடியாது. புரியுதா? அதுல வேணா அவர் நல்ல அவர் சொல்றாருல இன்னைக்கு அவரு இல்ல நீங்க அவரு பாருங்க, அவரு- இந்த இந்த நாம் தமிழர்ல இவ்வளவு தூரம் வந்து இந்த அரசியல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஈவேரா புகழ்ந்து ஈவேராவுக்காக நான் ஒருத்தர் வெளியில போறேன்னா, அவரு ஒரு பச்சை குழந்தை எனக்கு. ம். என்ன, அவர் 10 லட்சம் பேரோட கூட்டம் நடத்தின விஜயும் எனக்கு ஒரு பச்சை குழந்தை. இல்லனா இப்ப அவர் வந்து பேசக்கூடிய தமிழ் தேசியம் நம்பி நீங்க அவ்வளவு பெரிய கூட்டம் அவர்கிட்ட இருக்கு இல்லையா? 1 கோடி உறுப்பினர் இல்லைங்க, எங்க சேர்ந்துட்டாங்களாமே. 1 கோடியே 10 கோடி சேரட்டுங்க. ஆ. என்ன, நேற்றுக்கு அவரோட புஷி ஆனந்த் நேற்று பேசுனது கேட்டீங்கல்ல? ஆமா. என்ன சொன்னாரு? இந்த மறுசீரமைப்பு பத்தி பேசினாரு. என்ன சொன்னாரு? என்ன பேசினாரு? விஜயோட நிலைப்பாடு தான் நாங்க பேசினாரு அவரு. விஜயோட நிலைப்பாடே வந்து இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். எக்கலம்பெல்லாம் எம்பல்ல போன்னு பேசிட்டு வந்தாரு. வார்த்தை அவருக்கு சரியா வார்த்தை வரல கிரலன்றதுல அவருமே தெலுங்குறான்னா யாரு அவரு எனக்கு தெரியல. அவர் தெலுங்கோ தமிழோ யார் பேச தெலுங்கு நீங்க நல்லா இல்ல கேக்குறீங்க. இல்ல அப்படிலாம் தெரியாத நான் சொல்ல மாட்டேன் நானு. என்ன, ஸ்டாலின் வந்து தெலுங்கர் அப்படின்னு 1000 முறையில 1,00,000 முறை சொல்லுவேன். நம்ம புஷ்யானது கிடையாதுல்ல. புஷி ஆனந்த் பத்தி எனக்கு தெரியாது. தெரிஞ்ச பிறகு பக்கா நல்லா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லிடுவேன். ஆஹா. இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவர் வந்து ஒரு அரசியல் ஒரே ஒரு பேட்டி 2 மணி நேரம் வந்து ஒரு 10 நிருபர் 10 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னா அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றத இப்போ பலரும் வாதமா வச்சுட்டாங்க. யார்? விஜய்க்கு. விஜய் அவர்கிட்ட விஜயை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. நீ இங்க வா, இங்க நிருபர்கள்லாம் இருக்கிறோம், அவங்க கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா அடுத்து நீ அரசியல் பண்ணலான்றல. இந்த நிலைமையெல்லாம் இதுக்கு தேவையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தெரியாம இந்த ஈவேரா என்ன பண்ணாருன்னே தெரியாம, ஈவேராவை பற்றி பல நூல்கள் இருக்குது. சரிங்களா? திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு ஒரு நூல் இருக்குது. அது வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு ஐயா குணா எழுதினது. இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் குப்பன் எழுதியிருக்கிறாரு, தமிழரின் இனப்பகை ஈவேரான்னு. அந்த புத்தகத்தெல்லாம் படித்தாருன்னா விஜயே வந்து அதாவது என்ன தலையில் அடிச்சுப்பாரு. இல்லைண்ணா இப்போ அதாவது இவரை போய் நம்ம வந்து முதன்மையாக படத்தை போட்டோமே, ஐயோ என்ன பண்ணுறது. இல்லைண்ணா இப்போ கட்சியில் வந்து நாம் தமிழ் கட்சியில் முக்கியமானவங்களாம் வெளில போகிறாங்க. இப்போ சகோதரி காளியம்மாள் போன்றவர்களாம் வெளியே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க. எல்லாரும் போகிற டைமில் வந்து நீங்கள் என்ன பயன்னு கேட்குறேன் நான். என்ன யூஸ்ன்னு கேட்குறேன் நான். என்ன பயன்? ஆமாம், நீங்கள் வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 கட்சி தலைமை என்ன, ஒரு தலைமை ஏதோ ஒரு பேசின ஒரு தவறான ஆடியோ வெளியில் வந்து என்ன, அதை ஒட்டி தான் அந்த காளியம்மாளுக்கு பிரச்சனைகள். ஆமாம், சரிங்களா? அப்போ அதுக்கு பிறகு கூட வந்துட்டு அது வந்தாங்க பேசினாங்க. அதுக்கு பிறகு என்ன இதில் பேசினாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமூகமான நிலை வருது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடக்குது? நீ வெளியில் வந்துட்டேன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யார் போய் வந்துட்டு அவங்களோட இதை வந்து தூண்டி விட்டாங்களோ தெரியாது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் காளியம்மா மேலே எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அதனால் நான் அதை பற்றி நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று கேட்டீங்கல்ல, காளியம்மாலாம் வெளியில் போயிட்டாங்களே, நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்து என்னோட பலம் எனக்கு தெரியும். என்ன, நான் காளியம்மாவோட சின்னாலும் கிடையாது,
நான் வந்து காளியம்மாவோட பெரிய ஆளுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன நான் என்னெல்லாம் பண்ணேன், இந்த ஈவேராவை வந்து 2012 வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து முத அடிச்சு நொறுக்குனதே நான் தான். என்ன அடுத்து வந்து இது என்ன பண்ணோம், அதாவது வந்து நம்ம தாலி அறுப்பு போராட்டம் நடத்தினா நாங்கள் ஈவேரா படத்தை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளூர் கோட்டத்தில் கொளுத்துனது தமிழர் முன்னேற்ற கழகம் கட்சி. நாளைய அரசியல் தெலுங்கு ஆதிக்கம்தான். நம்ம இந்த தமிழ் இனத்துக்கே பெரிய பிடிச்ச பீடையே வந்து தெலுங்கு அரசியல் ஆதிக்கம்தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு ஆணித்தரமா உச்சி மண்டையில நச்சுன்னு வச்சு ஆணியை வச்சு அடிச்ச மாதிரி இந்த தமிழ் இனத்துக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கான்னா அதுவும் நான் தான். இந்த இந்தி ஆதிக்கலாம் அதெல்லாம் விடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. அதை எப்படி விட்டுற முடியும்? இல்ல நீங்க கேட்காதீங்க, இப்ப நான் சொல்றது கேளுங்க. நீங்க நீ ஒரு இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க வந்து காளியம்மாளை பத்தி சொன்னீங்களே, ஒரு இதை முழுசா சொல்ல விடுங்க. ஆமா, நீங்க வேற டைவர்ட். நான் டைவர்ட்லாம் ஆகல. நீங்க வந்து அவங்கெல்லாம் போயிட்டாங்களே, நீங்க உள்ள வர்றீங்களேங்கும் போது அதுக்கு நான் சரியான பதில் சொல்லணும். என்ன இப்படி காளியம்மாள் வந்து ஒரு 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 மீனவ பெண்ணா வந்து பிறந்து போராட்டங்களை முன்னெடுத்துட்டு ஒரு கட்சிக்கு வருது, கட்சியில நல்லா வந்துட்டு ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு வருது, அதோட அமைப்பு அது. என்ன நான் வந்து இந்த இனத்துக்கே யாரெல்லாம் பிரச்சனை அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தி எப்படியான அரசியல் வரணும்ன்றதவே வந்து வடிவமைச்சது மாதிரி வந்தவன் நான். இல்ல நான் குறைச்சி மதிப்பிடல, நான் என்ன கேட்டேன்னா இல்ல அடுத்து சொல்றவன் கட்சியினுடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்றதுக்காக வெளில போறாங்க, நீங்க இந்த கட்சி விரும்பி வரீங்க, இதனாலதான் சொன்னாங்க உங்களுக்கு குறைச்சி மதிப்பிடுறது. சரி ஓகே, இப்போ நான் அப்படியே வச்சுப்போம். அப்போ நான் விரும்பி வர்றதுக்கு காரணம் வந்து சீமானவன், அதாவது வந்து அண்ணன் அதாவது வந்து இவங்கெல்லாம் போகிற நேரம் நம்மெல்லாம் அந்த கட்சிக்குள்ளே போனால் நம்ம பதவி வாங்கிடலான்ற நினப்பு கிடையாது, அது ஒருபோதும் கிடையாது. இன்னைக்கு வந்து நாம் தமிழரில் இன்னைக்கு இருக்கிற தம்பிகளாகட்டும் விலகி போனவர்களாகட்டும் ஒருத்தர் கூட வந்து இந்த கட்சிக்கு போனால் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் கொண்டவ ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. வெளியே போனவங்களுக்கு கூட எங்கள் அண்ணன் ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் இல்லை, ராஜீவ் காந்தி மாதிரி வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு இருக்கலாம். என்ன அதாவது வந்து சம்பாதிக்கிறாரு கட்சியில, ராஜீவ் காந்தி சம்பாதிக்கிறாரு, அவரு திமுக எளிமையா இருக்காரு. இல்ல ராஜீவ் காந்தி சம்பாதிக்கிறாரு, நீங்க அதை வந்து மறுக்க முடியாது. அவர் திறமை இருக்கட்டும், அது மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம். என்ன அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்துட்டு அப்படி இருக்கலாமே தவிர பெரும்பாலும் 90 விழுக்காடு 95 விழுக்காடு ஆட்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. நம்ம ஈழப்படுகொலை நடந்து போச்சு, நம்ம இந்த இனத்துக்கு ஏதாவது செய்வோம், செய்து ஒரு அரசியலை கட்டமைப்போம் தான் உள்ள வந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து உங்களுக்கு வந்து வெளியேறது பெரிய மன வலி. எனக்கெல்லாம் நான்லாம் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால சொல்றேன். நான் அவர்கள் வெளியேறுவது எனக்கு விருப்பம் இல்லை, சரிங்களா? அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்க, அந்த காரணத்தை நான் வந்து விவாதம் பண்றதுக்கும் விரும்பலை, சரிங்களா? இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல போனால் வந்துட்டு இந்த மாதிரி கட்சிக்காக வந்து உழைத்தவர்களை நம்ம வந்து எக்காரணம் கொண்டு நம்ம விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து அண்ணன் சீமானுக்கே வந்துட்டு வரணும், சரிங்களா? ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 15 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு அவர்களை வந்து தளபதிகளை வந்து தக்க வைத்துக் கொள்ளணும், சரிங்களா? ஒரு இழப்பா தான் பாக்குறீங்க இவங்கெல்லாம். நான் இது போனதை நான் உண்மையிலே இழப்பா தான் பாக்குறேன். காளியம்மாளாகட்டும் எல்லாருமே, இப்போ வெற்றி செல்வன் இவங்கெல்லாம் போனாங்க, அதான் வெற்றிக்குமரன், எல்லாரும் வெற்றிக்குமரன், ஜெகதீச பாண்டியன், அதான் ஜெகதீச பாண்டியன். எனக்கு வந்து அவங்க அந்த உள்ள வந்து அவங்களுக்கும் அண்ணன் சீமானுக்கும் என்ன முரண்பாடு, இதில் யார் வந்துட்டு சுயநல நோக்கோட செயல்பட்டாங்க, என்ன தனித்துவமாக எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த உள் முரண்பாடு எனக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் நீண்ட காலம் வந்து செயல்பட்டதோடலேருந்து அந்த புள்ளியிலிருந்து சொல்லப்போனால் அவர்கள் வெளியேறாமல் அங்கேயே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்சிக்கு பலமாக தான் நான் கருதுவேன். இப்போ நீங்கள் கட்சியில் சேர்ந்த நேரம் பாருங்க, நீங்கள் பெருமளவிலான சிக்கல் அண்ணனுக்கு வந்து முன்னாடி வந்துச்சு. இந்த விஜயலட்சுமி குறித்து பேசும் சர்ச்சைக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து அந்த உயர்நீதிமன்ற விசாரணைக்கு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரு வீடியோ போட்டு இதான் என்னோட ஒன் ஆஃப் த லாஸ்ட் மீ வீடியோன்ற மாதிரி விஜயலட்சுமி சொல்லியிருந்தாங்க இல்லையா? கட்சிக்கு தொடர்ந்து ஒரு அவப்பெயர் வந்து கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் வரது வெளியிலேருந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க? வெளியிலிருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி விஷயமெல்லாம் வந்து சொல்லப்போனால் இப்போ புரியுது.
ம். அந்த 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 விஜயலட்சுமி பொண்ணு வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. ம். அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து ஒரு நாகரிகமாக அதை அணுகிறதுன்றது அதுக்கு தெரியலன்னு தெரியுது. ம்ஹும். ஏன்னா அண்ணன் சீமானை வந்துட்டு சீமானை திட்டுறதோடு இல்லாமல் அவங்க அம்மாவெல்லாம் இழுத்து ம். ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறதுன்றது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ம். ஒரு பாதிப்பு அடைஞ்சிருச்சு. அந்த ஆமா. பாதிப்புக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ம். நம்ம வீட்டில் வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 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 தங்க செயினை, ஒரு 20 பவுன் தங்க செயினை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். ம். இவன் தான் திருடிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுது. ம். ஒரு வீட்டு வேலைக்கார பொண்ணு திருடிட்டு போயிடுச்சு. ம். அதை தவிர இந்த வீட்டுக்குள்ளே வந்து திருடுறதுக்கு யாருமே இல்லை ஆமா. அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரியுது. ம். உடனே போய் அதை கையை வெட்டிட முடியுமா? இல்ல கூப்பிட்டு தான் கேட்க முடியும் நம்ம. வெட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கா? இல்ல. என்ன அதோட வந்து அந்த அந்த பொண்ணோட அப்பன் ஆத்தால எல்லாத்தையும் இழுத்து திட்ட முடியுமா? முடியாது. இல்லை அவங்க கை கால்லாம் வெட்ட முடியுமா? ம்ஹும். அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இதை எப்படி அணுகியிருக்கணும்? காவல்துறையில் ம். புகார் கொடுத்துருக்கீங்க. ம். புகார் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றத்துக்கு போயிடலாம். ம். 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 குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ம். நான் வழக்கு கொடுத்துருக்குறேன், எஃப்ஐஆர் பதிவு பண்ணலைன்னாலும் வந்து ம். நீதிமன்றத்தை அணுகி எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். அப்புறம் விசாரணையிலையும் வந்து ஒரு ஒரு நம்ம புகார்தாரருக்கு எதிராக வந்து அந்த காவல் நிலையமே செயல்படுது. ம். விசாரணையை ஒழுங்காக பண்ண மாட்டேங்குது. ம். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து நீதிமன்றத்தை நாடி உத்தரவு பெறலாம். இந்த பொண்ணு வந்து என்ன தப்பு பண்ணியிருக்குன்னா, ஒரே நிலைப்பாட்டில் இல்லை. ம்ஹும். சரிங்களா? ம். ஒரே நிலைப்பாடுனா, நான் இவர் சீமான் தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு நான் தண்டனை வாங்கி தரணும். ம். அதே நிலைப்பாட்டில் இவர் வந்து உண்மையிலே வந்து இருந்துச்சுன்னா அதே நிலைப்பாட்டில் இருந்து அதுக்கான நகர்த்துவாங்க. ம். ஆனால் இது என்ன பண்ணுறது? ம். ஒரு 2 பேர் வந்து ஒத்து போகிறது, நான் ஒத்து போயிட்டு திருப்பி எனக்கு இந்த வழக்கை நான் திரும்ப வாங்கிக்கிறேன்ட்டு போகிறது, ம். திருப்பி வந்து யாரோ ஒரு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வர்றது, திருப்பி வந்து பணம் வாங்குறது. ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு எதிரியாக நீங்கள் கட்டமைச்சிட்டிங்க, அவங்கள்ட்ட பணம் வாங்குவீங்களா? இல்ல வாங்க மாட்டேன். அவங்களுக்கு தண்டனை தான் வாங்கி தரணும் பார்ப்போம் நானு. புரியுதுங்களா? ஆமா. என்ன எதிரியாக நீங்கள் கட்டமைச்சிட்ட பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட பணம் வாங்குனீங்கன்னா, ஆ. ஒன்று நீங்கள் வந்துட்டு அதோட நீங்கள் அவரை பற்றி பேசக்கூடாது. ம். 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 சரிங்களா? ஆக மொத்தம் வந்து இவருக்கு ஒரு என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, இதை பேசுகிறதையும் தடுக்க முடியல. என்ன இந்த முழுசாக இந்த பிரச்சனையிலேருந்தும் வெளியே வர முடியாத அளவுக்கு வந்து இந்த விஜயலட்சுமியை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு எதிரிகள் பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு ம். இது தானாக ஒரு கட்டத்தில் ஓஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நினச்சாரோ என்னமோ தெரில. ம். அப்படி போயிடுச்சு அந்த பிரச்சனை. ம். அதனால் வந்து இது இப்போ நான் என்ன நினைக்கிறேன், அந்த விஜயலட்சுமி பிரச்சனை வந்து 0 ஆகிட்டு தான் நினைக்கிறேன். என்னோட நிறைவான கேள்வின, இப்போ அண்ணன் சீமான் அவர்களையோ நாம் தமிழரையோ வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் திராவிட கட்சி நடத்தவங்களுக்கோ இல்லை திராவிடம் பேசுறவங்களுக்கோ இன்னைக்கும் இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா இவர் எதிர்க்கட்சி கிடையாது. திமுக பதில் அதிமுக வரப்போகுது, அதிமுக திமுக வரப்போகுது. இவர் நாளைக்கு வந்து முதலமைச்சராக போறாரு, இவரை ஏன் நாங்கள் வீழ்த்து, எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் வைக்கிறீங்களா ஒரு குற்றச்சாட்டு, திராவிட இயக்கம் திராவிட கட்சிகள்லாம் வீழ்த்து சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வேலையே இல்லையேன்னு சொல்றாங்க. அது சும்மா பொய்க்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ம். இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஈவேராவை தொட்டவொன்னே ம். ஒரு மாதம் முழுக்க சீமான் சொல்லிட்டு தான் எல்லா ஊடகங்களும். ம். என்ன அந்நேரம் வந்துட்டு எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னு இந்த பூமிக்கு தெரியாது, ம். ஸ்டாலின் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரான்றதே தெரியாது. ம். என்ன ம். அப்புறமா இருக்கிற இன்னும் பிற தலைவர்கள்லாம் இந்த மண்ணில் இருக்காங்களானே தெரியாது. ம். எந்த ஊடகத்தை திறந்தாலும் சீமான் தான். ம். அப்போ வந்து அந்த ஒரு மாதம் வந்துட்டு அவர் ஆட்சியிலே இருந்துட்ட மாதிரி. ம். புரியுதா? அப்படியாப்பட்ட ஒரு மாற்றங்களை வந்துட்டு அந்த அளவுக்கு போனவரை போயிட்டு நீங்கள் சாதாரணமாக வந்து அவர் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு கண்கட்டு வித்த விளையாடுற மாதிரி அது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.